பரிசுத்த ஆவியானவரும் சுவிகார ஆவியும் சுவிகார புத்திர ஆவியும் என்பதாகும். The topic of this evening meditation is the Holy Spirit God and the Spirit of Sonship or Adoption. நாம் ஆதாரமாக 1-2 வசனங்களை முதலாவது பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியும், the Spirit of God, the Spirit, the Holy Spirit and the Spirit of Sonship or Adoption. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Romans chapter 8 verses 15 and 16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தின் 2 வசனங்களையும் பார்க்கலாம். ரோமர் 8:23, Romans 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். Romans 8:23. மறுபடியும் நாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு வருவோம். கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நாம் கடந்த சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தாவினுடைய கிரியைகள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த நாட்களில் பல வருஷங்களாகவே வேதத்திற்கு ஒத்து வராத, வேதத்திற்கு புறம்பான, ஏன் கிட்டத்தட்ட வேதத்திற்கு சம்பந்தமில்லாத போதனைகள் நிறைந்து மலிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். We have been dealing with the subject, the Holy Spirit God and his relationship with various aspects, various believers and Godhead like, because we come across so many false teachings, or to the extent we can even say heresies that are going around in the recent past with regards to the ministry and the work of the person of the Holy Spirit. So we need to study from the Word of God, searching here and there in an appropriate manner to derive proper lessons about the divine person, the third person of the Trinity, the Holy Spirit. வேதத்தினுடைய ஆழத்திலிருந்து, வேதத்தினுடைய பகுதிகளிலிருந்து நாம் இணைந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை பற்றியும் ஆழ்தத்துவத்தை பற்றியும் அவருடைய கிரியை பற்றியும் படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஏற்கனவே நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானத்திற்குள்ளாக்கி கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நம்மை இணைக்கிறார். அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலோடு நம்மை இணைக்கிறார். அதன் மூலமாக நாம் மனம் திரும்பினதற்கு பிறகு ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம் என்று பார்த்தோம். We have seen in the previous lessons how the Holy Spirit God, but for the work of the Holy Spirit God, no man or a woman can become a child of God to have the eternal salvation, and how the Holy Spirit God grafts us, baptizes us into the body of Christ. We all become one, whether we are Greeks, Gentiles, whichever nationality we belong to, we become one family of God through the baptism of the Holy Spirit in Christ. Such is a wonderful deeper work of the Holy Spirit that we read, and it is a complete work straight away, and then we are advancing in completion, towards completion. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை முழுமையாக இணைத்து விடுகிறார். கிறிஸ்துவிலே நாம் வளர்ந்து முன்னேறி
நாம் பரிபூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் ஞானஸ்நானம், பல நிரப்புதல்கள், ஆவியானுடைய நிரப்புதல் என்று படித்தோம். One baptism into the body of Christ and many fillings. We all need to be filled with the power, with the grace, with the touch of the Holy Spirit God each moment of our lives. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய செயல், சிந்தனை, பேச்சு, ஈடுபாடு, வைராக்கியங்கள், விருப்பங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். விசுவாசிகளுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மாலையிலே பரிசுத்த ஆவியானவரும் சுவிகார புத்திரா ஆவியன் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த 2-3 வசனங்களை பார்க்கிறோம். பொதுவாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய உன்னதமான ஸ்லாக்கியம் என்பதை நாம் மறுக்க முடியாது. நாம் இங்கே இருந்த நாம், தூரமாயிருந்த நாம், கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவது சாதாரணமான காரியம் கிடையாது. அது ஒரு பெரிய நித்தியமான ஆசீர்வாதம் என்பதை நாம் அனுபவித்து வருகிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். We are privileged to be called as sons and daughters of God. It is such a high honor that we cannot imagine, because we were lost in sin, we were away from God, but God through His mercy in the person of Jesus Christ, by the deeper work of the Holy Spirit, has brought us to a living relationship with Him. We don't deny such an exalted position that we are in now. And we need to thank God, we need to praise God for such an exalted relationship we enjoy with God through Christ by the blessed work of the Holy Spirit. பிதாவோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலினாலே நாம் பெற்றிருக்கிற இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்தை நாம் குறைத்து மதிப்பிடவும் சொல்லவும் முடியாது. அது எவ்வளவு உயரமானது என்பது நமக்கு தெரியும். இதைத்தான் வேதம் நாம் சுவிகார புத்திரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் கடவுளுடைய புத்திரர்கள் புத்திரிகள் இல்லையா, குமாரர் குமாரத்திகள் இல்லையா என்று கேள்வி வரும். யூத கலாச்சாரத்திலும் சரி, ரோம கலாச்சாரத்திலும் சரி, இன்றைக்கும் கூட சுவிகாரம் எடுப்பது என்பது ஒரு குழந்தை தெருவில் இருக்கிறது, தாய் தகப்பன்மார் கைவிட்ட நிலைமை, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, யாரும் அன்பு செலுத்தாத நிலைமை. அந்த ஒரு குழந்தையை இரக்கமுள்ள ஒரு பெற்றோர், ஒரு சகோதரியை இணைந்து தத்தெடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளிலே அந்த குழந்தையை அவர்கள் எடுக்கும்போது அந்த குழந்தை அந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக மாற்றப்படுகிறாள். There is a legal binding when it comes to adoption. Supposing there's a boy or a girl orphaned or became destitute, no one to care and to undertake for them, and here is a family and who are full of mercies to adopt the child into their family. What happens? The child becomes part of the family, and she or he has every right to be a son or a daughter in the family. She or he has all the privileges, just like a son or a daughter born in a family. There is a legal binding, legal entanglement with that. சட்டத்தின்படி அதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அந்த பின்னணியிலே தான் பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை வசனங்களோடு நாம் பற்றி படிக்க வேண்டும். முதலாவது இந்த மாலையிலே நாம் பார்ப்பது, நாம் யாருடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்பது முக்கியம். Who we were, whose children we were, we need to understand from the Bible. We can have we can have various arguments and counter arguments that I belong to this family, I belong to that family, I am privileged to be born in this family, I was always a Christian. We can claim all sorts of things. But what the Bible says has to be taken in, understood and applied with. நாம் வேதத்தை பார்த்துத்தான் நாம் யாருடைய பிள்ளைகளாக இருந்தோம், எந்த நிலைமையிலே இருந்தோம் என்பதை கவனித்ததற்கு பிறகு இந்த சுவிகார புத்திர நிலைமை எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம். 1-2 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். இது யாருக்கு சொல்லுகிறார் என்பது முக்கியம்.
யூதர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் யூதர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். The context of John 18:8 is vital for us to understand the background of what Jesus told about the Jews whose daughters and sons they are. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே யூதர்களோடு பேசுகிறார். யூதர்கள் தங்களை என்னவென்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள்? மேசியா எங்களுக்குத்தான், யெகோவா எங்களுக்குத்தான், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் பிறப்பிலேயே கடவுளுடைய பிள்ளைகள், எங்களை விட்டால் யாரும் கிடையாது, இந்த உலகத்திலே மற்றவர்கள் எல்லாரும் எங்களை விட கீழானவர்கள், யெகோவா எங்களுக்கானவர் என்று தங்களை தாங்களே மார்தட்டி கொண்டவர்கள். Who are these Jews? We know from historical setting and from the scriptures, they claim to be the children of Yahweh. They even stated this. They were proud of their heritage, their legacy, that they are Abraham's sons and daughters, through which they are obviously the children of God. அதே அந்த பின்னணியிலே யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அவர்கள் சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். வசனம் 33, ரோமன்ஸ் 8:33. அவர்கள் அவருக்கு பிரயோஜனமாக, அவர்கள் என்றால் இங்கே யூதர்கள், அது மிக முக்கியமானது. தங்களை யெகோவாவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் சொன்ன வார்த்தை இது. அவர்கள் அவருக்கு பிரயோஜனமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார். They were emphatic in their claim that they belong to Abraham. Their forefather is Abraham. Their patriarch is Abraham. So they are not obligated to anybody to become children of God. They are child of God. ஆண்டவரும் சொன்னார். 37ஆம் வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். Jesus even attests their claim. Yes, I know you are from the legacy of Abraham. You are the descendants of Abraham. I don't deny that. ஆனால் என்ன சொல்லுகிறார்? 39ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். They even went to the extent of claiming that Abraham is our father. Who are you? They are even confronting Jesus with the question, who are you? We are the true descendants of Abraham. He is our father. ஆபிரகாம் எங்கள் பிதா, அவருக்கு உண்மையான பிள்ளைகள் நாங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். 41ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். Look at the arrogance by which they respond to Christ. We are not illegitimate children, almost suggesting that Christ is not the legitimate child of God. நாங்கள் வேசித்தனத்தினாலே பிறந்தவர்கள் கிடையாது. எங்களுடைய பிதா ஒருவர் இருக்கிறார். பிதா ஒருவர் தான், யெகோவா தான் எங்களுக்கு பிதா, அவர் தான் எங்கள் தேவன். இப்படிப்பட்ட பின்னணியை வைத்திருக்கிற எங்களிடத்திலே நீர் கேள்வியை கேட்கிறீரா என்று சொல்லிக்கொண்டே வந்த போது ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான வசனத்தை பார்க்கலாம். 44ஆவது வசனம், verse 44 of chapter 8 of John. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். Look at the astonishing claim of Christ. You are the sons of the devil. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். You belong to your father who is the devil himself. இதை கேட்பதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவரும் சுவிகார புத்திரத்தின் ஆவியும் என்பதுதான். It might be an astonishing statement. It might be even shocking to some of us. Christ talking to almost the leaders of Jewish religion, Jewish culture, to say to them that you are of the devil, you are the sons and daughters of devil. Oh, that's incredible statement by the Lord Jesus. Who would take that statement at face value? But Jesus was emphatic. நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்திலே மாத்திரமல்ல, யோவான் தன்னுடைய நிருபத்திலேயும் இதை சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். யோவான் தன்னுடைய நிருபத்திலேயும் நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான்
இதை யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். 1 யோவான் 3:10, 1 John 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். There is a distinction between the children of the devil and the children of God. So there is a distinction, clear distinction that the Bible advocates. இன்னும் ரோமர் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், ஒரு மனுஷனாலே மரணம் வந்தது, அந்த மரணம் மனிதரை மீறுதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் அநீதிக்கும் நம்மை உட்படுத்தி விட்டது. Romans 5, through one man's disobedience, we all have become the children of wrath, children of the devil, or the children of darkness. So Bible clearly explains man's condition before conversion as being the child or children of devil, darkness and wrath. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நாம் அதை சொன்னதற்கு பிறகுதான் நற்செய்திக்கு வர முடியும். நற்செய்தி என்பது எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு மருத்துவரிடத்திலே போனால் அவர் நற்செய்தி எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு இந்த சோதனைகளை பரிசோதனைகளை செய்ய வேண்டும், இந்த பரிசோதனைகளை செய்யும் போது என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம், அதற்கு நான் மருந்து தருகிறேன். If you go to a physician for an ailment, it's said that proper diagnosis of cure. Almost it's like you are on the path of recovery. But if there is no proper diagnosis, then at times we are doomed. Our ailment can become serious. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இல்லாவிட்டால் கோபாக்னியின் பிள்ளைகளாய் இருந்தோம். பிசாசு கீழ்ப்படியாதவன், அவன் கடவுளுடைய கோபத்திற்குள்ளானவன், அவன் இருள் நிறைந்தவன். அவன் அந்த தன்மைகள் எல்லாம், நீங்கள் இருளின் மக்கள், நீங்கள் அந்தகாரத்தின் மக்கள், நீங்கள் தேவனுடைய கோபாக்னியின் பிள்ளைகள் என்றால் இது அந்த தொடர்புடைய வார்த்தைகள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். When the Bible speaks about we are the children of wrath, we were. If we are converted, we are born again Christians, we have trusted Christ for eternal salvation. We were once the children of darkness. We were once the children of wrath of God. ஆகவே அதை நாம் அந்த தொடர்புடைய வார்த்தைகளோடு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எபேசியர்களின் நிருபத்திலே பவுல் அதை சொல்லுகிறார். Paul's letter to Ephesians, chapter 2, he says, chapter 2 and verse 2 and 3, நீங்கள் முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். You were once obedient to the spirit of this age, the darkness of this age. That was your condition. நீங்கள் அப்படி ஆவிக்கேற்றபடி அதற்கு கீழ்ப்படியாமின் பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ்ந்தீர்கள். 3ஆம் வசனத்திலே, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்னியின் பிள்ளைகளாயிருந்தோம். We were indulging in ourselves in flesh and worldlings, by which we became instruments of the wrath of God. இப்படிப்பட்ட அந்த பின்னணியில் இருந்துதான் நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி சுவிகார புத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். From such a precarious situation, we were once doomed. There was eternal condemnation that was upon us. From such a precarious, hopeless situation, no one can, neither we nor those who love us, no one could lift us up from this terrible situation. God, through His mercy, has lifted us and changed our position. That is what's called as the adoption as sons and daughters of the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த இடத்திலே அந்த ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது விவரிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 14:18, John 14:18, a similar word is used, terminology is used to describe how Christ has
told his disciples that I won't leave you often. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Of course, the context is that he was going away and he was going to be resurrected, and then he would come, the Holy Spirit would come as a comforter. I won't leave you as often. I won't leave you as often. I am with you always. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த இடத்துல ஆர்ஃபன் அல்லாவிட்டால் நீங்கள் அனாதைகளாக இருக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவது போலாகிறது. பிசாசனுடைய பிள்ளைகளாக இருந்த நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த இடத்திலே தான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியினாலே நாம் தேவனுடைய புத்திரராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு மாலையிலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 3 குறிப்புகளிலே நாம் பார்க்கலாம். நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியின் மூலமாக நாம் சுவிகார புத்திரராக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே இருந்தோம் என்பதை படித்தோம். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம் என்பதை பார்த்தோம். யாருடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்பதை பார்த்தோம். நம்மளுடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், வளர்ப்பிக்கப்பட்டிருக்கலாம், கிறிஸ்தவ பாரம்பரியங்களை நாம் கை கொண்டிருக்கலாம். ஆனால் யூதர்களுக்கே அந்த நிலைமை. தாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், யெகோவாவுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி முழுவதும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த யூதர்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பிசாசு, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் இதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. This evening we have looked into our condition before our conversion. We were the children of devil, and to say to the Jews who always claimed that for generations together they were God's children, they were Yahweh's children. So there may be some watching this or hearing this sermon or from Christian background, maybe good Christian background, very decent Christian family. There is a word that has been said and written in papers. He hails from a decent Christian family, good Christian family. But that doesn't hold any good when it comes to the scriptures. கடவுளுடைய வார்த்தையை பொறுத்தளவிலே அப்படி சுமாரான கிறிஸ்தவர்கள், நல்ல வசதியான கிறிஸ்தவர்கள், ஒரு பக்குவமான கிறிஸ்தவர்கள் என்பது அந்த இடத்திலே பயன்படுத்தப்படாது. எங்கே அது ஆரம்பிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தொடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பாவ உணர்வை கொண்டு வரும் பொழுது, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த மாற்றம் உண்டாகிறது. இப்பொழுது நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். இங்கேதான் நாம் அந்த 3 குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தயவுசெய்து என்னோடு கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn with me to book of Romans chapter 8, where in which we are going to see the 3 elements of the role of the Holy Spirit in incorporating us into the body of Christ as God's children. And we have the spirit of adoption. How that works, we are going to deal with 3 aspects of it, and how that is possible only through the work of the Holy Spirit when we are made alive in spirit, that we are born again. இன்றைக்கு தவறாக பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இன்னொரு அனுபவம் என்று பல கோணங்களிலே சொல்லுகிறார்கள். அதை எப்படி என்று வேதத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில வசனங்களே அதை பின்னணியிலே இல்லாமல் அதை சொல்லுவதை குறித்து என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் சத்தியத்தை கவனிக்கிறவர்கள் தயவுசெய்து வேத புஸ்தகத்தை கவனிக்க அன்புடன் கேட்கிறேன். ரோமன் சாப்டர் 8 verse 9. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. It is clearly stated. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒருவன் தேவனுடைய கிறிஸ்துவை உடையவன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. None could claim that they belong to God or they have the spirit of Christ if they don't have the work of the Holy Spirit, a deeper work of the Holy Spirit, a complete transformation that only is possible through the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே மாத்திரம் வரக்கூடிய அந்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. தெளிவாக நாம் படிக்கிறோம். ஆகவேதான் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். If the Spirit
which raised Jesus from dead, from the grave, is alive and active in your life. It's part of your life. Then you would say, likewise, raise you up. How he has raised up Christ from the dead and the hell. So such is a work of the Spirit of God. பரிசுத்தாவினுடைய கிரியை இப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே 3 பரிசுத்தாவியானவரும் தேவனுடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பதை நாம் 3 கோணங்களிலே பார்க்கலாம். முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். The first aspect that we have to study or look into is found in Romans chapter 8 verses 12 through 15. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அடித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் பார்க்கிற முதலாவது பரிசுத்த ஆவியானவரும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்க முடியும். Only the spirit of adoption or the spirit of God assures us of sonship. பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். இது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு இதனுடைய தாக்கத்தை பல பரிமாணங்களிலே சொல்லுகிறார்கள். But for the work of the Holy Spirit, we cannot claim ourselves as sons and daughters of God. It is clear. Verse 14, 14ஆம் வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த உறவே பரிசுத்த ஆவியானுடைய கிரியின் மூலமாக மாத்திரமே நமக்கு வருகிறது. The fact that we have a right relationship with God comes only through the work of the Holy Spirit in our inward spirit. நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய அனுபவம் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அறிகுறி. The fact that the Holy Spirit dwells in us is that we belong to God. We have a proper relationship with God in eternal nature. நித்தியமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் அது சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் பார்க்கலாம். கலாத்தியர் 4:6. Galatians chapter 4 and verse 6 and 7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே, because you are sons and daughters, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். To the extent the Bible says, or Paul says to Galatians, the Holy Spirit is given into your heart, is part of you, or it dwells in us, to state or to attest that you belong to God as His children. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாம் கோவாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய பிறப்பு தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்ற முடியாது. நம்முடைய வளர்ப்பு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக அப்படியே லகுவாக மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து கிரியை செய்யும் பொழுது மாத்திரமே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம். It is clear that the Holy Spirit is given, or the work of the Holy Spirit, the basic work of the Holy Spirit is to attest that we belong to God, that we are His children. Once we were far away, we were the children of wrath. We were the children of darkness and devil. Through the operation of the Holy Spirit, we were made to believe Christ as our Savior, by which we have an eternal relationship with God as Father. அதைத்தான் முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நாம் பயப்படுகிற ஆவியை பெறாமல். யார் பயப்படுகிறார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். Galatians 4:7. ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனாயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். Only a slave will have to fear his master. A slave would have a
what is known as servial fear. பயத்திலே இரண்டு வகை இருக்குது. servial fear என்று சொன்னால் கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை servial fear என்று சொன்னால் ஒரு நடுக்கமான ஒரு பயம். என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, என்னை வேலை விட்டு தூக்கி விடுவாரோ, எனக்கு எதிர்காலம் போய்விடுமோ, என்னை உலகத்தை விட்டே தள்ளி விடுவாரோ. servial fear ஒரு அடிமைத்தனமான பயம். அதைத்தான் பவுல் சொல்கிறார். அப்படி அல்ல, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ரோமர் 8:15, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். There is a fear that is known as servial fear. That's not the fear we deal with. I think once we have studied about a couple of months ago, there are two kind of fears that are mentioned in the scriptures. In the original, it says servial fear and filial fear. Filial என்று சொன்னால் ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கனத்தினாலே வரக்கூடிய பயம். ஒருவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவருக்கு கனத்தை கொடுக்கிறோம் என்றால் அதற்குரிய மரியாதையை கொடுக்கிறோம். அடிமைத்தனமான பயம் அல்ல, கனத்தினாலே அன்பினாலே வரக்கூடிய அர்ப்பணிப்பும் பயமும். அதைத்தான் பிலியல் ஃபியர் என்று கிரேக்க மொழியிலே சொல்லுவார்கள். அடிமைத்தனத்தினுடைய பயம் அல்ல, கனத்தினால் வரக்கூடிய பயம். ஆகவே பவுல் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானது திரும்பவும் பயப்படத்தக்க ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இதுதான் முதலாவது நாம் பார்க்க வேண்டியது. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இல்லாமல் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது, கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியாது. யூத ஜனங்களுக்கு அதுதான் பிரச்சனை. அதனுடைய முதல் தாக்கம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கும் போது கடவுளுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கிறார். The Holy Spirit God restores our relationship to the Father as His sons and daughters. We are eternally, we become the children of God. இன்னொரு அருமையான பாக்கியம். இது எப்பொழுது நடக்கிறது? நாம் ஏற்கனவே பல கோணங்களிலே பார்க்கிறோம். யோவான் 1:12 வருவோம். When does this happen? There is a time that we become a child of God. Not always. There's a time. There's a change. Time factor is involved. ஒரு நேரத்திலே நாம் அது நடக்கிறது. எப்பொழுது நடக்கிறது? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறது யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது யாரை பற்றி சொல்லுகிறது? யூதர்கள். சரீர பிரகாரமாக அவர் யூத குலத்திலே வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதோடு இந்த வசனம் முடிந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படி நின்று பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். சத்திய வசனம் நம்முடைய கையில இருக்காது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். We have been given privilege to have the right to be the children of God. Those who call on the name of God, who trust and accept Jesus Christ. அந்த நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். அதை பரிசுத்தாவினுடைய கிரியை என்று சொல்லுகிறோம். இப்போ முதலாவது பரிசுத்தாவை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வது, பிதாவோடு ஒரு இணக்கமான நெருக்கமான உறவை நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். அது ஒரு பயம், உண்மையான பயம், கனமுள்ள பயம். வேதத்திலே நாம் அதை படித்திருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நல்லது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது. இன்னும் பல தன்மைகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது. 1 யோவான் 3:1 பார்க்கலாம். 1 John 3:1. John explains in a different context our relationship with God as His sons and daughters. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. We belong to another kingdom. We belong to the family of God. With eternal nature, with eternal consequences. But there are those who are still on the other spectrum of life, where they still continue the old lifestyle. They are by nature, they are the sons and daughters of devil. But what a privilege the Father has bestowed, that we are called as His sons and daughters. இப்படி திரும்ப நாம் படிப்பது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற
அந்த சுவிகார புத்திரத்திலே அவர் கொடுக்கிற முதலாவது நன்மை, கடவுளோடு பிரிக்க முடியாத நித்திய உறவுக்கு அவர் காரணமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அந்த புத்திர வாக்கியம் எங்கிருந்து வந்து ரோமர்லே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய உள்ளத்திலே கொடுத்து நீங்கள் பயப்படத்தக்க ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்படி பரிசுத்த ஆவியானவர் புத்திர சுவிகாரத்திலே நிறைவேற்றுகிற முதலாவது ஆசீர்வாதம், நம்மை தேவனோடு பிதாவாக நம்மை இணைத்து நித்தியமான நம்பிக்கையிலே நம்மை அவர் பங்கெடுக்க வைக்கிறார். இரண்டாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கடவுளுடைய பிள்ளை என்ற முத்திரை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த உறவை அவர் நமக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, நமக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார். The Holy Spirit God not only incorporates us or grafts us into the family of God to call God as our Father, God as Father, also He assures us, He gives the assurance that we are His beloved children. Verse 16 of Romans 8 says, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். The Spirit of God witnesses within and through our spirit that we belong to God. We are the children of God. This is something that we need to take in. But for the inner work of the Holy Spirit, inner attestation or the confirmation of the Holy Spirit, we cannot claim the ownership, the sonship and the daughter, the nature of daughter of God. But for the work of the Holy Spirit, but for the attestation, பரிசுத்த ஆவி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். யூத கலாச்சாரத்தில் 2 சாட்சிகள் முக்கியம் என்று சொல்லுவார்கள். In the Old Testament, Roman Jewish culture, especially through Moses, God has told, for a fact to be established, for a truth to be established, there had to be 2 witnesses, 2 truthful witnesses. And here is the case Paul is almost relating to that, because we time and again read and we try to understand that when these the New Testament books were written, they had only the Old Testament. So the moment Paul says you have the Holy Spirit witnessing through your spirit that you belong to God, immediately they go back to the Old Testament because they didn't have the New Testament like you and I. So the 2 witnesses that are in the Old Testament to establish a fact, 2 witnesses are necessary. It is imperative. And this is what the Romans, the believers in Rome would have taken in. Here is the 2 witnesses. Here are the 2 witnesses that God has really established. The Spirit of God reminding us. The Spirit of truth is the Spirit of truth. He falsifies, he doesn't say things that are contradictory to the Word of God. He testifies within our spirit that we belong to God as His children. ஏனென்றால் பழைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் 2 சாட்சிகள். இந்த மாலையிலே நாம் அந்த நிச்சயம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாரா? அநேக சமயத்திலே நாம் அதிலே குழப்பம் அடைகிறோம். There are times that we get confused whether we really belong to God, whether we are really God's children, are we this and that. But the Spirit of God, Spirit of truth, clearly, wonderfully, amazingly reminds us that we are the children of God. That we are adopted into the family of God. தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை தெளிவாக நிச்சயமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே கேள்வியை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பிசாசு கேட்டதையும் கவனிக்க வேண்டும். நீர் தேவனுடைய குமாரனேயானால் கல்லுகளை அப்பங்களாக்கும். You recollect? Even Jesus Christ was asked the same question. If you are the Son of God, turn these stones into bread and you eat because you are hungry. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அந்த வார்த்தையை கவனிப்போம். மறுபடியும் பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாடு சம்பவம் நடக்கும்போது பழைய ஏற்பாடு தான் அவருடைய கையில் இருக்கிறது. பிசாசு அவரை பார்த்து கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனேயானால், மத்தேயு 4:6 நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். So here is a witness.
நீ தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபியும். ஃபால்ஸ் விட்னஸ், தவறான ஒரு சாட்சியை நாம் பார்க்கிறோம். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே குதியும், அப்பொழுது தேவனுடைய குமாரன் நிரூபிக்கப்படும். இன்றைக்கும் நிறைய தவறான கடவுளுடைய பிள்ளை என்று நிரூபிப்பதற்காக சில குறுக்கு வழிகளை கையாளுகிறார்கள். நான் இந்த காரியத்தை செய்து விட்டால் நான் கடவுளுடைய பிள்ளை, இது எனக்கு நடந்து விட்டால் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு இப்படி சகாயம் உடனடியாக நடந்து விட்டால் கடவுளுடைய பிள்ளை என்று சில குறுக்கு வழிகளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த சாட்சி முழுமையானது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், நாம் ரட்சிக்கப்படும் போது கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய கிரியின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நீ கடவுளுடைய பிள்ளை, அந்த நிச்சயத்தை நீ பெற்றிருக்கிறாய், அதை நீ கடைபிடிக்க வேண்டும். அது புத்திர சுவிகாரத்தினுடைய ஒரு மேன்மை. நான் வெளியிலே இருந்தேன், நான் அழுக்கிலே கிடந்தேன், நான் துன்மார்க்கத்திலே உழன்று கிடந்தேன், நான் கோபாக்கினியின் பிள்ளையா இருந்தேன், இப்பொழுதோ நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அதை யார் சொல்ல முடியும்? அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், அந்த நிச்சயத்தை பெற்றவர்கள். பரிசுத்த உள்ளத்திலே கிரியை செய்யும் பொழுதுதான் நடக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு பல அடையாளங்களை சொல்லுகிறார்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், இந்த இடத்துல ஞானஸ்நானம், இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அவைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. There is no doubt there are commandments or there are duties that we need to adhere to or to implement in our lives to be part of us. But that is besides salvation. That is the effect of salvation, the implication of salvation. But it's not as a qualification for salvation. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆவதற்கு இவைகள் தகுதி அல்ல. அதைத்தான் பரிசுத்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுதுதான் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார். அதன் மூலமாக மாத்திரமே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அந்த நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், தமது வார்த்தையின் மூலமாக செல்லுகிறார். நம்முடைய ஆவியுடனே பேசும்பொழுது எதன் மூலமாக பேசுகிறார்? தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நம்முடைய ஆவி என்று சொன்னால் நம்முடைய விருப்பு வெறுப்புகள் அந்த ஆவியில் அதை பற்றி சொல்லவில்லை. கடவுளுடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தினுடைய அடிப்படையிலே நம்மோடு பேசுகிறார். ஆகவே இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம்? The assurance that he gives us that we belong to his children, him as father. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. நீங்கள் விசுவாசம் உடையவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். 1 யோவான் நிருபமே எழுதப்பட்டதனுடைய நோக்கம், அந்த வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் எழுதப்பட்டதனுடைய நோக்கமே, அந்த 5 அதிகாரம் ஒரு நிருபமே எதற்காக எழுதப்பட்டது என்றால் கருவசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசிகளுக்கு யோவான் எழுதுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் தொடர்ந்து விசுவாசமாய் இருக்கவும், தேவன் குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். I write to you, brethren, that you know that you have eternal life. Not that you will know or you may know. You know. I write to you to confirm that you know you have eternal life and you will continue to walk in faith. For those who already believed, not you who would believe, already believed. ரட்சிப்பு நிச்சயம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சுவிகார புத்திரத்தினுடைய ஆவியாக நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றாவது இறுதியாக ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதிலே நாம் என்ன படிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுவிகார புத்திரராக கடவுளுடைய பிள்ளையாக மாற்றினது மாத்திரமல்ல, அந்த நிச்சயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்திலும் அதை தொடர்ந்து 23ஆம் வசனத்திலும் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் பரிசுத்த ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் ஈர்ப்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். The Spirit of God assures us of our final salvation or eternal glorification. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நித்திய மகிழே கொண்டு போய் சேர்க்கிற வரையிலே இந்த உலகத்தின் அனுபவங்களை அது எப்படி கடவுளுடைய பார்வையிலே ஆசீர்வாதமானது நன்மையானது என்று கற்றுக் கொடுக்கிறார். The Holy Spirit God teaches us that as God's children
what all we encounter, the things that we endure and we pass through, it is for our ultimate good, that we are going to be glorified because we are co-heirs with Christ. நாம் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளிகள். What do we mean by co-heirs? உடன் சுதந்திரம் என்றால் என்ன? கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர். அவருடைய அந்த பொக்கிஷத்திலே பங்களிப்பிலே, யூத கலாச்சாரத்திலே மூத்த மகனுக்கு பொக்கிஷம் வரும். அதிலிருந்து அவர் எல்லாவற்றையும் கவனிப்பார். கிறிஸ்து உண்மையுள்ள பொக்கிஷதாராய் அவருடைய சகோதர சகோதரிகளாகிய நம்மை இந்த பொக்கிஷத்திலே இணைத்து கொண்டு போகிறார். அப்ப அவருடைய வழியிலே நாம் போகிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சுவிகார புத்திரர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து எப்படி தேவனுடைய குமாரனாக, உடைய மூத்த சகோதரனாக, உயிர்த்தெழுதலிலே முதற் பலனாக அந்த நம்பிக்கையை நிச்சயத்தை கொடுத்திருக்கிறாரோ, அவர் சென்ற பாதையிலே நீங்களும் செல்ல வேண்டும். அதன் மூலமாக நாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். He gives us the full assurance or the nature of Christ. He is imparting that nature of Christ into our system. கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நமக்குள்ளாக கொண்டு வருவது புத்திர சுவிகாரத்தினுடைய மேன்மை. இதே ரோமர் 8:28 தான் நமக்கு தெரிந்த அந்த வசனம் இருக்கிறது. இந்த பின்னணியிலே நாம் படிக்கும் போது ரோமர் 28 என்ன சொல்லுகிறது? அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். எப்படி அழைக்கப்பட்டோம்? வெளியே இருந்தோம், பாவத்திலே இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம், தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய கிரியின் மூலமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறார். 26ஆம் வசனத்திலே He helps us in our infirmities, that He teaches us, He molds us into the likeness of Christ, because we are co-heirs with Christ. கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரர். ஆகவேதான் எப்பொழுது அது நமக்கு நிறைவேறும் என்றால், ரோமர் 8:17 கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் உடன் சுதந்திரவாளியானால், சுதந்திரவாளி என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ அதற்கு இணையாக நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். If you are co-heirs with someone, if you are partners with someone, if you have partnership in a business, and we need to be part of what all endeavors that are involved. Of course, if it is negative, then that's a different matter. But if there is an advancement that is involved, we are part of it. We are party to the endeavors. கிறிஸ்து உடன் சுதந்திரராய் இருக்கும் பட்சத்தில் அதை செய்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 3:2 பார்க்கலாம். 1 John 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. முதல் வசனத்தில் அதை சொன்னார். பிதாவானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு எவ்வளவு பெரிய அன்பு பாராட்டினார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We know for sure, we have the certainty that when we see him, we would be like him. That should be our goal. கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், கிறிஸ்துவனுடைய சாயலுக்கொப்பாய் நான் மாற வேண்டும். அநேக சமயத்தில் விசுவாசிகள் கூட, கர்த்தரை அறிந்தவர்கள் கூட, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு, மற்ற மனிதர்களோடு, மற்ற உறவுகளோடு நம்மை ஒப்பிட்டு நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய ஆழமான திருப்தி எதுவாய் இருக்க வேண்டும்? இந்த மாலையிலே நமக்கு வருகிற சவாலானது, கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நான் மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சுவிகார புத்திரராக நமக்கு கொடுத்து, பயத்தை எடுத்து போட்டு, அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்ற முழு நிச்சயத்தையும் கொடுக்கிறார். That is the work of the Holy Spirit, as He is given to us, that His work is so deep that we long to be like Christ. We long to be imitated to be conformed to the image of Jesus Christ, our blessed Redeemer. இந்த மாலையில் அந்த வாஞ்சை இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை சுவிகார புத்திரராக அங்கீகரித்தார், அல்லாவிட்டால் நாம் அவரை
அவர் நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறார், நிச்சயமாக நம்மை நிச்சயப்படுத்தி கொண்டு வருகிறார் என்று நாம் சொல்லுவதற்கு இடமில்லை. ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைத்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு குழந்தை தத்தெடுக்கும் போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய தத்தெடுத்து ஒரு வீட்டிலே அந்த பெற்றோர் அந்த தத்தெடுத்தவர்கள் உள்ளே கொண்டு வரும்போது அந்த குழந்தைக்கு யாருடைய சுபாவம் இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த குழந்தையினுடைய ஒரிஜினல், அதாவது யார் அவர்களை பெற்றெடுத்தார்களோ அந்த அவர்களுடைய குணநலன்கள் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த ரத்தத்தினுடைய சம்பந்தம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த அனாதையாக இல்லாவிட்டால் தவித்து விடக்கப்பட்ட அந்த குழந்தையை ஒரு குடும்பம் அன்பாக கொண்டு வந்து தங்களுடைய வீட்டிலே சேர்த்த உடனே இன்னும் அந்த சுவாபம் இருந்து கொண்டே இருக்கிறது. யாருடைய சுவாபம்? அந்த குழந்தையினுடைய மூல பெற்றோர் தாய் தகப்பனுடைய சுவாபம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவ்வப்பொழுது வெளிப்படும். இப்பொழுது இந்த புதிய வீட்டுக்கு வந்த உடனே இவர்களுடைய அன்பு, இவர்களுடைய ஈடுபாடு, இதன் நிமித்தமாக இந்த புதிய குடும்பத்தினுடைய சாயலை அந்த குழந்தை பெறுவதற்கு பழையது ஒழிக்கப்பட வேண்டும், இதிலே பழக வேண்டும். There is something interesting in adoption. You know for sure a baby, a boy or a girl is adopted from an orphan situation. We know for sure that the child has the original nature of their original parents. The nature is same. It is similar to their original parents who were abandoned this boy or a girl. But when he or she is brought into the family, new family, out of love, now that old nature that she or he originally inherits had to be done with. She has to or he has to adapt to the new family and the environment. That is what Christian life is all about. நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம். உலகத்தின் இச்சைகளின்படி வாழ்ந்தோம். உலகத்தினுடைய நடவடிக்கைகளின்படி வாழ்ந்தோம். அவர்களுடைய சாட்சி நமக்குள்ளாக இருந்தது. இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்தது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு நிச்சயத்தை கொடுத்து, நாம் கடவுளுடைய பிள்ளைகளிடம் நிச்சயத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது நாம் இந்த புத்திர சுவீகாரமாக மாற்றப்பட்ட இந்த குடும்பத்தினுடைய சாயலை, இந்த குடும்பத்தினுடைய திருப்தியை காண வேண்டும். அதை யார் மூலமாக, யாரிலே பார்க்கிறோம்? கிறிஸ்து, இந்த குடும்பத்தின் தலைவராகிய கிறிஸ்துவிலே அந்த சாயலை பார்க்கிறோம். அதற்கு நேராக நம்மை உட்படுத்துகிறோம். We are transformed into the likeness of Christ. That is the work of the Holy Spirit. That is the spirit of adoption. That God, through the blessed Holy Spirit, by the work of Christ, has done in our lives. இதைத்தான் இந்த ஒரு ஸ்லாக்கியமான புத்திர சுவீகாரத்தின் ஆவியைத்தான், அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, புத்திர சுவீகாரத்தின் ஆவியைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் நம்மை சேர்த்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் எந்த மனிதனும் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியாது. நான் கடவுளுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டே இருக்க முடியாது. மாத்திரமல்ல, நம் நித்திய மகிமையிலே சேர்க்கப்படுவோம். அதுவரையிலே இந்த உலகத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா அனுபவங்களும் அது நன்மைக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் சாயலுக்கேற்றபடி நம்மை மாற்றுவதற்காக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உடன் சுதந்திரராக, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக, அவர் குமாரனாய் இருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக நம்மை போல மாறினார். அவருடைய சாயலுக்குப்பாய் நாம் மாற்றப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுவிகார புத்திரராக, தேவனுடைய புத்திரராக அங்கீகரித்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய, தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் வாழுகிறோமா என்பதைத்தான் இந்த மாலையிலே நம்மை குறித்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி. We need to ask one question, because the Spirit of God has already begun the work of sonship or daughter in our lives, that we belong to God as sons and daughters through the work of the merit of Christ. And He is given us, the Spirit is given so that we are constantly assured of the sonship, the adoption, that we belong to God. We are legally in the family. And finally, the treasure, the inheritance that is stored for us, it's going to be ours. And whatever experience we go through,
It's all for the ultimate good that God has in store for us. Because the Spirit of God tells us, you are His beloved. You are adopted into the family of God. You are eternally secured. And you have to model your life after the elder brother Jesus Christ, who came and died, who lived a perfect holy life. You have to model Christ. மற்றவர்களை அல்ல, கிறிஸ்துவை நம்முடைய மாதிரியாக வைத்து இந்த விசுவாசத்திலே, இந்த நம்பிக்கையிலே, இந்த ஆசீர்வாதத்திலே பெருக வேண்டும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவரும் சுவிகார புத்திர ஆவியம் என்று சொல்லுகிறோம். பயப்படத்தக்க ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு ஞாபகப்படுத்துகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God hasn't given us a spirit of fear, but of sound mind, of love and power. Is that our experience this evening? If not, we need to search ourselves and come to the cross and to say, Lord, here am I. The Spirit of God is poured into my life. Let me obey and trust Him and to have the work, deeper work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பு நிச்சயமாக கொடுக்கப்பட்ட அவருடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாக இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல மாற எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்.